இது இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள். நம்ம பார்த்தீங்கன்னா இதுவை இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அவ்வளோ பெருசாக இருக்குது கடாய். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் பார்த்ததே இல்லை. ரோஜா 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 இதோட பேர் வந்து மன்னத்தான். சாப்பாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபுல்லாக வெறுப்பேற்றினு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சமமாக கிடைக்காது. டைமில் வந்து மிகப்பெரிய நன்றி அல்லாவுக்கு. நீங்கள் எதுனா இந்த இடத்துக்கு போனால் தாத்தாக்கு நன்றி சொல்லுங்கள். அதில் வந்து இந்த இடத்துல சாப்பாடு போடுவாங்க. ஒரு நாளைக்கு வெஜ்ஜு ஒரு நாளைக்கு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல போடுவாங்க. ஊர் பொங்கல் மாதிரி தான் இருந்துச்சு. ஹாய் பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நான் எக்ஸ்பிரஸ். நானும் உங்கள் கோகுல் சக்தி. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஹஜ்மாருக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் தான் வந்து நான் ரீச் ஆனது. இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஹஜ்மார் தர்கா வந்து எப்படி இருக்குன்றது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோட பிறந்த நாள். அதனால் இன்றைக்கி வந்து யானால் முடிஞ்ச ஒரு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் நான் பண்ண போகிறேன். ஹெல்ப் பண்ணால் ஒரு சாக்லேட்டு இல்லை காசு யானால் முடிஞ்சது நான் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம பட்ஜெட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுனால யானால் முடிஞ்சது ஒரு சில பேருக்கு நான் கொடுக்க போகிறேன். ஓகே அண்ட் பாஸ், இப்போ நம்ம வந்து என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹஜ்மார் தர்கா வந்து உள்ளே எப்படி என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் பார்க்கலாம். இங்கே நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்குறதுக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கடாய் இருக்குல்ல, அந்த 4800 kg கடாய். இப்போ நான் வந்து அதுதான் நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்க வந்திருக்கு. சரி வாங்க இந்த ஹஜ்மார் தர்கா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே அண்ட் பாஸ், நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த அண்ணா கிட்ட கொஞ்சம் காயின்ஸும் இங்கே பாருங்கள் காயின்ஸும் அப்புறமா கொஞ்சம் சாக்லேட்டும் இது நான் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய்க்கிறேன். தேங்க்யூ பை. அதனால ஃபஸ்ட்டு அண்ணனுக்கே நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஓகே பாய். ஓகே அண்ட் பஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இதுவை இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த சாக்லேட்டும் இந்த காயின்ஸும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தர்கா இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வரும்போது வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது நீங்களே பாருங்கள். இதுதான் வந்து அந்த தர்காவோட ஸ்ட்ரீட் எப்படி இருக்கான்றதை நீங்களே பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து தர்கா ஸ்ட்ரீட் தான். இப்போ நம்ம வந்து அங்கே பாருங்கள், அங்கே ஸ்ட்ரைட்டாக தெரியுதுல்ல. இப்போ நம்ம வந்து அங்கே போனோம். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோலியெல்லாம் வந்து பயங்கரமாக இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரம்ஜான் வந்து அடுத்த மாதம் இருக்குதுல்ல, அதாவது இன்னும் ஒரு 5 to 6 days ஆகிட்டு மேலே தான் இங்கே வந்து கூட்டம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம போகலாம். ஓகே அண்ட் பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோ தூரம் வெளியே எவ்வளோ பக்கத்தில் வந்துதான் இருங்க தண்ணி. தேங்க்ஸ் அண்ணா. மேம் இதில் போய் என்ன நீங்கள் எவ்வளோ அட்டி கொடுக்குறது, நிறைய பேர் கொடுக்கணும் அட்டி. இதில் சாரி ஆண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கே கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. பட் அதனால் இப்போ என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொன்னேன். இன்னும் போகணும் ப்ரோ. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன் ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரு நல்ல ஒரு பெருசாக இருக்கும்னு நினச்சேன். பட் இது வந்து அப்படி இல்லை. இதுக்குள்ளே நான் வரத்துக்கே வந்து லொக்கேஷன் போட்டாலும் தப்பாக காட்டுது. சுற்றி இது வந்து மெயின் ரோட்லேருந்தே இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருக்கு நீங்கள் உள்ளே வரணும். அப்படி இருக்குது இந்த தர்காவோட லொக்கேஷனு. ஆனால் இந்த தர்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹீல்ஸ் மேலே தான் இருக்குது. நான் இது வந்து அங்கே பக்கத்தில் போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவுமே இங்கே வந்து கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் ரம்ஜான் அடுத்த மாதம் வருதான்றதுக்காக ரூம்ஸ் எல்லாம் கூட எல்லா பக்கம் ஃபுல்லாகிட்டு இருக்குது. இங்கே வந்து எல்லா மாதிரி கடைகளும் இருக்குது இங்கே. ஆனால் இங்கே வந்து இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கடைங்க. இங்கே ஸ்வீட் கடைங்க வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்தே ஸ்டார்ட்டு நிறைய பக்கம் இருக்குது ஸ்வீட் கடைங்க இங்கே. அப்புறமா இங்கே வந்து லஸ்ஸி கூட ஃபேமஸ். லஸ்ஸி எல்லா பக்கமும் ஃபேமஸ் தான். ஆனால் இங்கும் அது
விற்கிறாங்க. லெஸ்ஸி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் இங்கே. இங்கே கொடுக்கலாம். பார்த்து தம்பி, ஃபோனை பார்த்துன்னு போய்க்கிறியா கீழே? சண்டை போட்டுக்கிறேன். இங்கே வந்து இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வண்டியும் வந்து இந்த மாதிரி சென்டரில் போட்டு டிராஃபிக் ஜாம் பண்ணி விட்டுறாங்க. இங்கே வந்து மிலிட்ரி, போலீஸுங்க எல்லாம் இருக்கிறாங்க. இங்கே யாரோ ஒருத்தர் இம்பார்ட்டண்ட் பர்சன் வந்திருக்காங்க, அதனால இங்கே மிலிட்ரி வந்திருக்காங்க. இல்லைன்னா இன்றைக்கி வந்துருக்க மாட்டாங்க இங்கே மிலிட்ரி எல்லாம். இங்கே பாருங்களேன், ராஜஸ்தான் ஆட்டோங்கெல்லாம் வண்டி மாதிரியே இருக்குது. 2 4 ஒரு 4 பேர் உக்காரலாம் அது ஒரு ஆட்டோ. இங்கே இருக்காங்க, இங்கிருந்தால் வந்து லைனாக இருக்கிறாங்க. நிறைய பேர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன கூட்டம்னு பார்த்தா பானிபூரி விற்கிறாங்க. ஓகே அண்ட் பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தர்கா கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தள்ளிக்கு வந்து இந்த கட்சிஃபு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஹேட் ஒன்று வரும்ல, அவங்களோட தொப்பி ஒன்று வரும்ல, அது ரெண்டுத்தில் நம்ம வந்து எதனா ஒன்று வாங்கிக்கலாம். ஆனால் அது வந்து போட்டு தான் உள்ளே போகணுமா? சரி, நம்ம இவங்க அந்த ஹேட் வந்து எவ்வளோன்னு கேட்டு அது நம்ம வந்து வாங்கின்னு போட்டுன்னு போகலாம். ஓகே, இங்கே வந்து நிறைய கடைங்க இருக்குது. இங்கே நம்ம வந்து ஒரு தொப்பி வாங்கிட்டு போகலாம். தொப்பி ரொம்ப கலர் கலராக இருக்குது. எந்த மாதிரி தொப்பி வாங்கிக்கலாம்? இதில் பிடிச்ச கலரு எதுங்க தொப்பி வாங்கிக்கலாமா? பிளாக் வாங்கி போகலாமா? வேணாம், நம்ம பிளாக், அது பிளாக் வேண்டாம். இதில் வந்து எதனா ஒன்று சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து க்ரீன் ரொம்ப பிடிக்குது, அதனால ஒரு க்ரீன் வாங்கிக்கலாம். பை ஏது இது டிஃப்ரெண்ட் கேப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கேப் வாங்கியிருக்கோம். ये आ रही है इधर आ रही है. ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா தொப்பி வாங்கியாச்சு. அதே மாதிரி தொப்பியும் போட்டாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, கலர் கலராக. ஓகே அன்பாஸ், இங்கே நம்மளுக்கு கடைக்கார கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு 2 சாக்லேட் கொடுத்துடலாம். मेरा बर्थडे थैंक यू भाई. ஓகே அன்பா, இதுதான் தர்காவோட என்ட்ரன்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது, என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே அன்பாஸ், நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. ஓகே, நம்ம போகலாம். இல்லை எவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்கன்னு, சின்ன ரோடுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குது. சரி, நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம். ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே நம்ம வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கடாய் பார்க்குறது தான். இது வந்து சின்ன கடாய், இது பார்த்திங்கன்னா பெரிய கடாய். இப்போ நம்ம வந்து இந்த கடாயை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக கடைங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பெரிய கடாயோட என்ட்ரன்ஸ். சரி வாங்க உள்ளே போகலாம். இதுதான் இது கடாய். எவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது கடாய். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் கடாய்.
காசு அப்புறமா எல்லாம் போட்டுக்கிறாங்க. நம்ம இப்போ வந்து பெரிய கடாயை பார்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 4800 கேஜி கடாயி. இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2040 கேஜியான கடாயி. இது ரெண்டுமே வந்து அக்பர் கொடுத்த கடாய் தான். இப்போ நம்ம வந்து அது பார்க்கலாம். இது இல்லாமல் இந்த பெரிய கடாயில் பார்த்திங்கன்னா 3000 கேஜி அளவுக்கு இதில் வந்து லங்கர் வந்து இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா லங்கர் வந்து இப்போ காலி ஆகிட்டு இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக காலி ஆகிட்டு இருக்கு. அப்புறமா இங்கே வந்து நம்மளோட கேமராவை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து வீடியோவே எடுக்கிறேன் சொன்னேன். நம்மளோட பர்த்டேன்றதுக்காக இது நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். பாய் இது ஏன் மேரா பர்த்டே ஓகே ஓகே தேங்க்யூ. இப்போது இது பார்த்திங்கன்னா 2040 கேஜியான கடாயி. அடுப்பு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் வந்து லங்கர், இதுதான் வந்து லங்கர் பண்ணுற இடம். ஓகே, இங்கிருந்து லங்கரெல்லாம் இந்த இதுதான் வந்து 2வது பெரிய கடாய். இங்கும் ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து எடுத்து போடுவாங்க. லங்கர் ஐபோட் ஆகும். ஏ லங்கர் என்ன ஜி எவ்வளோ விறகுங்க இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு டைமுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த கடாய்க்கு எவ்வளோ பெருசாக இருக்குது கடாய். அப்புறமா இது பார்த்திங்கன்னா பள்ளிவாசலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் கழுவிட்டு போகிற இடம். சரி நம்ம கழுவிட்டு போகலாம். இப்போ வந்து இங்கே ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து முகம் கழுவி வச்சு இப்போ நம்ம வந்து பள்ளிவாசலுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். இங்கே வந்து நம்ம கை காலெல்லாம் கழுவிட்டு இப்போது இது பள்ளிவாசலுக்குள்ளே இப்போ போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி தண்ணி வெள்ளமா தமிழ் வருமா அப்புறமா நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வந்து இதில் வச்சுக்கின்னு வந்து எல்லாருக்கும் கொடுத்துங்கிறாங்க. நம்மளும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வசு ஏதோ வசுன்னு சொல்கிறாங்க. இது வச்சுங்கிறாங்க. சரி, நம்ம அண்ணனுக்கு வந்து ஒரு சாக்லேட் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இன்றைக்கி நம்மளோட பர்த்டேல எங்கடா சாக்லேட்டு. ஓகே, मेरा बर्थडे है ना, हैप्पी बर्थडे. ओके, एक मिनट. थैंक यू भाई. ओके, இங்கே பாருங்கள் பள்ளிவாசலோட என்ட்ரன்ஸே ஒரு மாதிரி கலராக சூப்பராக இருக்குது. க்ரீன், நம்மளோட ஆட் கலர் மாதிரியே இது ஒரு க்ரீன் கலரு. இதோட டிசைன் கூட அவ்வளோ நல்லா இருக்குது. இது இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் மத்தியானன்றதுக்காக தான் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வெயில் வந்து பொலன்னு பொழுகுது. எல்லோரும் வந்து அங்கங்கே உக்காந்து இருப்பாங்க. இது இல்லாமல் இங்கே என்ன கொஞ்சம் சவுண்டான்னு சொல்லிட்டு இங்கே போய் பார்த்தா இங்கே வந்து ஏதோ பாடுறாங்க. பட் அது என்னன்றது நம்மளுக்கும் அது புரியல. அது நீங்களே கேளுங்க. யாருக்கானா தெரியும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து தினமும் நடக்குமா இந்த இடத்துல? இந்த பூக்கடைலாம் ஃபுல்லாக இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த தொழுகிற இடம் இங்கே தான். இப்போ இல்லை, சாயங்காலத்துக்கு மேலே இங்கே ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது இது வந்து ஒரு ஹோலி வாட்டர் தான். இதுக்கு பேர் வந்து டர்பலா அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா மொஹரம் டைமில் வந்து உள்ளே விடுவாங்களாம். அப்போ மட்டும் இது உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்களாம். ஆனால் இப்போ வந்து யாருமே என்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டதுக்கு அப்படி சொன்னாங்க. பட் எனக்கும் அவ்வளோவா தெரியாது. கேட்டுறதுக்கு மட்டும் அப்படி சொன்னாங்க. ஆனால் ஃபுல்லாக தண்ணியில் ஒரு மாதிரி கலங்களாக இருக்குது. ரம்ஜானுக்கு இல்லையா, ஒரு மொஹரம் மட்டும் உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்களாம். நான் 2 பக்கம் இது வச்சுருக்குறாங்களே இதுக்கு, அது என்ன நம்மளுக்கும் தெரியாது. பட் கொஞ்சம் தான் எனக்கும் தெரியும். போகலாம். இங்கே தான் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தங்குவாங்க. இது வந்து தர்காக்குள்ளே இருக்குது இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா 6 o'clock 6:30 மேலே தான் இங்கே ஃபுல்லாக ஜனங்கள்லாம் இருப்பாங்க. நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து காலியாக இருக்குது, அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கூட்டம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து முடி எடுத்துக்கிறாங்க. ஓ, இங்கே முடி எடுக்கிறாங்க போல, போய் பார்க்கலாம். இங்கே முடி எடுத்துக்கிறாங்க. ஓகே, போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துங்கிறது அந்த காசா கரீம் நவாஸ் அவங்களோட டோம்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஆனால் உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அப்படியே தான் போகணும். உள்ளே பார்த்துட்டு வந்து அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டான்னு சொன்னாங்க கேமரா. சரின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிட்டு எக்ஸிட்லேருந்து இதை நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம். அதை ஜூம் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். நீங்களே பாருங்கள். உள்ளே பார்த்திங்கன்னா அவங்களோட சமாதி ஒன்று இருக்குது. அதுக்கு ஃபுல்லாகவே இந்த பூங்கெல்லாம் போட்டு அந்த சமாதியே தெரியாத மாதிரி ஃபுல்லாக பூங்கெல்லாம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. என்னோடய பர்த்டேன்றதுக்காக இந்த ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன். இன்னொருத்தர் ஏ மேரா பர்த்டே दे दो. रोजा है रोजा. हाँ, रोजा. रोजा क्या रोजा? ये महीने में एक बार आता है. சரி, அவங்க இதை சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நீங்கள் பார்த்துங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து மன்னத்தான். அதாவது மனசில் நினச்சிக்கின்னு இதை லாக் பண்ணிட்டு மேலே அப்புறமா அவங்க மனசில் நினச்சின்னு வந்து நடந்துச்சுன்னா அப்புறம் இது வந்து லாக் ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். இதுவும் அப்புறம் டேக் கேட்டது அப்போ தான் சொன்னாங்க. இது வந்து ஃபுல்லாக இருக்குது. தண்ணி கூட பாருங்களேன், பாட்டிலெல்லாம் வச்சோம் நல்லா பண்ணியிருக்காங்க. கோல்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு. தண்ணி கூட ஃபுல்லாக இருக்குது. சின்ன வாளி. நம்ம கூட கொஞ்சம் தண்ணி குடிச்சிடலாம் வரும். அவர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கடைங்களெல்லாம் இருந்துச்சு. அதில் நான் வந்து ஒரே ஒரு மாலை மட்டும் நான் வாங்கிக்க போகிறேன். நிறைய என்னென்னவோ வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு என்னன்றது தெரியுது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி ஒன்று மட்டும் நான் இப்போ நான் வாங்கியிருக்கிறேன். அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபாஸ்டிங் முடிச்சிட்டு மேலே அவங்க சாப்பிட்றதுக்கு இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே கலரு எல்லா மாதிரி ஃப்ரூட்ஸும் இங்கே ஒரு 6 o'clock மேலே கொடுப்பாங்க. எல்லோரும் இப்போது தொழுகிற நேரம். இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆச்சு. தொழுதுட்டு மேலே இங்கே தான் எல்லோரும் உட்காந்து லைனாக சாப்பிடுவாங்களாம். எல்லோரும் வந்து சமமாக சாப்பிட்றது பார்த்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இது இல்லாமல் இங்கே ஒரு பையன் வேறு நம்ம பக்கத்தில் உட்காந்து ஃபுல்லாக ஃபன் பண்ணியிருந்தேன். நானும் அவன் கூட சேர்ந்து சாப்பாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபுல்லாக வெறுப்பேற்றினு இருந்தேன். அந்த பையன் வந்து கூட்டான்னு கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் வந்து ஹாப்பியாக ஆட் ஆடிட்டு அப்புறம் வந்து அவங்க கூட வந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு அப்புறம் நம்ம பொண்ணு பார்க்குறது பாருங்க, அவ்வளோ வெயிட்டாக சூப்பராக இருக்கிற அந்த பையன் பார்க்குறதுக்கு. அப்புறமா இங்கே பாருங்களேன், எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாப்பாடு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சமமாக கிடைக்காது. ஒருத்தர் கிடைக்கிறது ஒருத்தர் கிடைக்காது. இங்கே பாருங்கள், ஏன்னா சாப்பாடுன்றது இங்கே அவ்வளோவா கிடைக்காது. எல்லாமே ஸ்நாக்ஸ் தான் இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். பிஸ்கெட்ஸு, கேக்கு, ஜூஸு, பிரியாணி, அப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டுங்க, நிறைய இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எங்குமே நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் அதில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சண்டை போடுவாங்க. ஆனால் கிடைக்கும், நிறைய பேர் கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காது. இங்கே வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த இடத்துல. இது மட்டும் கொஞ்சம் நீட்டாக கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 300 பேர் இருப்பாங்க. இதே மாதிரி இங்கே வெளியே ஒன்று இருக்குது, அங்கே பார்த்தா இன்னும் இதுக்கு மேலே இருப்பாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 500லேருந்து ஒரு 1000 பேர் இருப்பாங்க இங்கே சாப்பிட்றதுக்கு. இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த தொழுகிற இடத்துலேருந்து இது வெளியே இருக்கிறது. ஏன்னா அங்கே வந்து ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெண்கள் தான் இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாம் பக்கம். ஏன்னா உள்ளே வந்து இடம் இல்லைன்னா இந்த இடத்துல தான் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. நிறைய பேர் கிடைக்கும், நிறைய பேருக்கு இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்காது. உணவுகள் நிறைய பேருக்கு கிடைக்காத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன்லேருந்து எழுது போய் அங்கே 1க்கு 2-3 வாங்கிக்கிறாங்க. திரும்ப லைனுக்கு வந்தால் அங்கும் நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் நிறைய பேர் கிடைக்காது. பட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு கலரும் அப்புறமா இதை சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. சரி, சப்பாத்தியாக அதுக்கு இது குளிச்சா ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே பார்த்திங்கன்னா வெளியே 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே ஒரு 3-4 நாள் நான் இங்கே தான் தங்கியிருக்கிறேன். வெளியே போய் நான் சாப்பிட்டதே இல்லை. இங்கே தான் நான் சாயங்காலம் வந்து
சாப்பிட்டு வயிற்றை ரொப்பிக்கிற இந்த இடத்துல இந்த டைமில் வந்து மிகப்பெரிய நன்றி அல்லாவுக்கு. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடுங்கள்லாம் வந்து இங்கே வேலை பண்ணுறவங்களே நிறைய பேர் வந்து எடுத்து அங்கே எங்கே சாப்பாடு போடுறாங்களோ அந்த இடத்துல நிறைய வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனாலவே நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த தாத்தா நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. பிளேட்ஸு, சாப்பாடு, இது இல்லாமல் ஸ்நாக்ஸு நிறைய கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த தாத்தாவை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிங்களேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சேர்த்து நான் வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. நீங்கள் எதுனா இந்த இடத்துக்கு போனால் தாத்தாக்கு நன்றி சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங்கு இது ஃபயர் இன்ஜினுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் வாஷிங் எல்லாம் ஓடுறாங்க. நைட்டுக்கு பண்ணுற சாப்பாடு இடம் தான் இது. சூடான அடுப்பு இது லைனாக நெருப்பத்தை வச்சுட்டு அடியில் இந்த மாதிரி வைப்பாங்க. டுடே ஸ்பெஷல் பிரியாணி. என்னது இது, பஜ்ஜியா? பாருங்க, இதுதான் அது கூட்டம். இந்த 7 o'clock வந்தால் இங்கே கூட்டம் இருக்கும். அங்கே வந்து ஃப்ரூட்ஸு, இங்கே வந்து சாப்பாடு. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி அங்கே போனால் நீங்கள் வந்து சாப்பாடு பார்சல் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல 7:30க்கு 7 o'clock. நிறைய பேருக்கு வந்து அங்கே உணவு கிடைக்கலன்னா நிறைய பேர் அப்படியே போயிடுறாங்க. அப்படியே போகாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே வந்து இந்த இடத்துல சாப்பாடு போடுவாங்க. ஒரு நாளைக்கு வெஜ்ஜு, ஒரு நாளைக்கு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல போடுவாங்க. நீங்கள் எதுனா இங்கே வந்தீங்கன்னா இதுவே சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கான்றது சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு இந்த இடத்துல. நைட்டில் பாருங்கள் தர்கா எப்படி இருப்பாங்க. அப்படியே லைட் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க. எல்லாரும் இப்போ தான் நோம்புலேருந்து விடுதலை பட்டெல்லாம் சாப்பிடுறாங்க. அப்படியே நைட்டில் கலர்ஃபுல்லாக இருக்கலாம். நான் திரும்ப கடாய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நைட்டில் எடுத்துருக்கிற வீடியோ. ஏன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா 4 to 5 days வந்து இந்த அஜ்மரில் தான் நான் தங்கியிருக்கிறது. ஏன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுன்றதுக்காக நான் இங்கே தங்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு நீங்கள் பார்த்துங்கிறது. அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ காசுகள். அதே மாதிரி நிறைய பேர் வந்துனே இருக்காங்க, தவிர்த்து கூட்டம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை இந்த அஜ்மரில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கடாயெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு லங்கர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 1 மணிக்கு தான் அது பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் அதுவை எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட கேட்டு நான் அது வீடியோ எடுத்திருக்கேன். அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா லங்கர் நைட்டு தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த லங்கர். பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நானும் இதுவே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கவரில் தான் வாங்கின்னு போகிறாங்க. ஏன்னா கையில் போட்டாவே அவ்வளோ சூடாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்குள்ளே இது காலி ஆகிடும், அவ்வளோ லங்கரும். ஏன்னா அவ்வளோ பேர் வருவாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வாங்கி டேஸ்ட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி பொங்கலோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த லங்கரும். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லங்கர் ஸ்டார்டிங் கொடுக்கும்போதே வாங்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய முந்திரி பாதாம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே போய் வாங்கிடுங்க. ஆனால் எனக்கு லங்கர் நம்ம ஊர் பொங்கல் மாதிரி தான் இருந்துச்சு இந்த லங்கர். அப்புறமா லங்கரெல்லாம் சாப்பிட்டு மேலே பார்த்தா கடாய் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா திரும்பவும் காசு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் இங்கே தினமும் நடக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய ஷார்ட்ஸ், நிறைய வீடியோஸ் எல்லாம் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மை நண்பர்ஸ் எல்லாருக்குமே. பாய்.